டு சீரியல் டாக் வித் ஆஷி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தோட கல்யாணம் நின்னதுக்கு காரணம் ககன்பா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிடுறாங்க அபூர்வா. இதனால் கோவப்பட்ட சரத்சந்திரா வந்து குடுகுடுன்னு ஓடி போய் துப்பாக்கி எடுத்துட்டு ககன் கிட்ட போய் கொன்னிடுவேன் அப்படின்னு சொல்லி நீட்டிகிட்டு இருக்காங்க. சாரதா வந்து இவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் வார்த்தையை விடுறாங்க, ககனால் நின்ன கல்யாணத்தை ககனே நடத்தி வைப்பான் அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன கேரண்டி, அது வரைக்கும் நீ வந்து எங்கள் வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி சாரதாவை கூட்டிகிட்டு போகிறாங்க சந்திரா. அடுத்து வந்து ககன், பூமி, ஷெரி எல்லாருமே பிளான் பண்ணுறாங்க கல்யாணத்தை நிறுத்தினவொன்னே பிடிக்கிறதுக்காக. அதுக்காக வந்து பூமியை வச்சு ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணுறாங்க. பூமியும் அந்த வீடியோவில் தங்கம், எங்கே இருக்க தங்கம், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு தங்கம், நீ இல்லைன்னா செத்துருவேன் தங்கம், இந்த வீடியோவை பார்த்தா கீழே உள்ள நம்பரை கால் பண்ணி தங்கம் அப்படின்னு போட்ட அந்த தங்கம் வீடியோ வைரல் ஆகிட்டு. அதனால வந்து நிறைய தங்கங்கள் கால் பண்ணி பூமியை கடுப்பேற்றிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் கடுப்பான பூமி சொல்கிறாங்க, எல்லார்கிட்டையும் திட்டு வாங்குறதுக்கு காரணம் இந்த வளர்ந்து கட்டவனா, இனி நீங்களே பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப போகிற நேரம் கால் வருது. பார்த்தா நிஜமாவே தங்கம். ஹலோ ஹலோ பியூட்டி, ஏன் பேச மாட்டேங்கிற, அவசரப்பட்டு செத்து போட்டியா என்ன, புரியலையா? நீ எனக்காக தான் வீடியோ போட்ட, அன்னைக்கு அடிக்கிற அளவுக்கு கோவப்பட்ட, இன்றைக்கு எனக்காக சாகிற அளவுக்கு எப்படி காதல் வந்துச்சுன்னு தான் குழப்பமாக இருக்குது. உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு கோபத்தில் என் மேலே தண்ணி ஊற்ற வந்தியே? ஞாபகம் இருக்கு. உன்னை சந்திச்சு நொடிக்கலை என்னால் எப்படி மறக்க முடியும்? நிஜமா இது நீதானா? எல்லாரும் நீதான்ற மாதிரி எவ்வளோ ஃபேக் கால்ஸ், ஆனால் இப்போ நிஜமாக நான் தான். அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்லவா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். இப்போவாச்சும் நம்புறியா நான் தான்ண்டு? என் பேர் நரேன். என் பேர் பூமி. இது போதும், நான் சேர்த்துறேன். அப்படி எதுவும் பண்ணிடாத, நானும் உன்னை காதலிக்கிறேன். நிஜமாவா? ப்ராமிஸ்? எனக்கு ஒரு கொஷின், அன்னைக்கு அவ்வளோ கோவப்பட்டியே, இன்னைக்கு எப்படி லவ் வந்துச்சு? மேகம் மாதிரி இருக்கிற ஹேர் ஸ்டைலை பார்த்து என் மனசு உன்னை தேட ஆரம்பிச்சிச்சு. ஆஃப்கோர்ஸ், இந்த வார்த்தையை நிறைய கேர்ள்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நாம் ஒரு வாட்டி மீட் பண்ணலாமா? கண்டிப்பாக. எங்கள் ரெடில்ஸ் கிட்ட குவாரி இருக்குல்ல, அங்கே பார்க்கலாம். ஒரு தடவை உன் ஃபோட்டோவை அனுப்பு, நீ தானான்னு பார்க்கலாம். ஓ ஸ்வீட்டி, இப்போவே உன் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இப்போ கிளியர் ஆச்சா? கிளியர் ஆச்சு. ஆனால் உன்னை அங்கே பார்க்கணுன்னு என் மனசு துடிச்சிட்ருக்கு. கண்டிப்பாக வர்றேன் டார்லிங். அடுத்து வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து மீரா, கிருஷ்ணபிரசாத், பாட்டி எல்லாரும் இந்த கூட இருக்காங்க. எல்லாருமே அவங்கள மாத்திரை சாப்பிட சொல்கிறாங்க. அவங்க வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் டாக்டர் வர்றாங்க. அவங்களுமே சொல்கிறாங்க, உங்களோட உயிர் ஆபத்து இல்லைன்னு சொன்னதுக்கு காரணமே இந்த மெடிசன் தான். நீங்கள் டைம் மெடிசன் எடுக்கல அப்படின்னு சொன்னால் உங்கள் உயிர் ஆபத்தில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீரா சொல்கிறாங்க, இல்லை டாக்டர், நான் அவங்கள எப்படியாவது மாத்திரை வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த சொல்கிறாங்க, உயிரோடு இருந்து நான் என்ன பண்ணணும்? என் கல்யாணம் நின்று போச்சு. அந்த கல்யாணத்தை நடத்த உங்கள் யாருக்கும் வழி தெரியலை. உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்கிறேன்லன்றாங்க பாட்டி. எனக்கு யாரும் வேணாம், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எவனோ ஒருத்தன் வந்து எங்கூட சுற்றினேன், எனக்கு அபோஷன் எல்லாம் ஆச்சுன்னு வாய்க்கு வந்தெல்லாம் சொல்லிட்டு போகிறான். அவர் சொன்னதை நம்பி கல்யாணமே வேணான்னு போயிட்டாரு. வேறு யாரோட கல்யாணம் நடந்த அவரோட பார்வையில் நான் யாரும் ஒருத்தனோட சுற்றினவளாக தானே இருப்பேன். அதனால தான் உண்மை என்னன்னு சொல்லி அவர் தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு என் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி பண்ணுங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மீரா, கிருஷ்ணபிரசாத்தும் வம்சி வீட்டுக்காக கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து அங்கே வம்சியோட அம்மா அப்பா கழிச்சிட்ருக்காங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, மானமே போச்சு அப்படின்னு சொல்லி. அவங்க அப்பா சொல்கிறாங்க, உனக்கு மானம்தான் போனதை பற்றி கவலையாக இருக்குது, எனக்கு செலவு போச்சுன்னு இருக்குது. பெரிய இடத்து கல்யாணம்னு கடனை வாங்கி செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரி அவங்கக்கிட்டேயே கேட்டுடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பொண்ணையும் சேர்த்து வைப்பாங்க பரவாயில்லையா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாங்க. சிச்சி, கடைசியில் அவங்க அப்பா சொல்கிறாங்க, வியாபாரத்தில் பணத்தை போட்டு மொத்தமாக நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி காய்ச்சிட்டு இருக்கும்போது கிருஷ்ணபிரசாத்தும் மீராவும் வர்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, வணக்கம் சம்மந்தி. அவங்க அப்பா சொல்கிறாங்க, வம்சியோட அப்பா, இப்படிப்பட்ட உறவெல்லாம் தேவையே இல்லை, கிளம்ப சொல்லு சௌந்தர்யா. சொல்கிறது கேட்குது இல்லை, வெக்கமானம் இருந்தால் அவங்களே போகணும் அப்படின்னு சொல்லி வம்சியோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ வந்து கிருஷ்ணபிரசாத் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு எங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வம்சியோட அப்பா சொல்கிறாரு, மானமே போச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து கிருஷ்ணபிரசாத் சொல்கிறாங்க, நாங்கள் பொண்ணை பெற்றவங்க, நாங்களும் அப்படி தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ
வம்சியோட அப்பா சொல்கிறாரு, இருக்கிறது தான் இல்லாமல் போகும். பணம் இருக்குது இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் நம்புவாங்க. மானம் இல்லாமல் போச்சுன்னா யார் நம்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கிருஷ்ணபிரசாத் சொல்கிறாரு வந்து, எவ்வளோ ஒரு பொறுக்கி சொன்னதை நம்பி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, வம்சியோட அப்பா சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம், ஒன்றுக்கு 2 கல்யாணம் 2 குடும்பம், உங்கள் பெருமையை பற்றி நீங்கள் தான் சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணபிரசாத் சொல்கிறாரு, எந்த நிலைமையில் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன், உங்கள் பொண்ணுக்கு உங்கள் புத்தி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணபிரசாத் சொல்கிறாங்க, என்ன வேணாலும் சொல்லுங்கள், என் பொண்ணை மட்டும் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து வம்சி வர்றாங்க. அப்போ கிருஷ்ணபிரசாத் சொல்கிறாரு, வம்சி வம்சி, என் பொண்ணை நீயும் தப்பாக நினைக்கிறியா? உன்னை பிடிச்சதால தான் அன்னைக்கு அவள் உனக்காக வீட்டை விட்டு வெளியில் வந்தா. நான் நம்ப மாட்டேன். என் பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டலில் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பிடிவாதமாக இருக்கா. வேற கதி இல்லாதனால, வேற கதி இல்லைன்னான்றதுக்கு அர்த்தம் எவன் வந்து பழி சுமத்தினானோ அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறது. அதை விட்டுட்டு நீ வேணான்னு சொன்னாலும் உனக்காக சாக நினைக்கிறது கிடையாது. நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் புரியாது. ஒரு கட்டத்தில் வந்து கிருஷ்ணபிரசாத் வம்சியோட காலில் விழுறாரு. அப்போ வந்து வம்சியோட அப்பா வந்து யோ கையேறா அப்படின்னு சொல்லி திட்டி தீக்கிறாரு. மீரா சொல்கிறாங்க வந்து, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்க, நீங்கள் எது கேட்டாலும் நாங்கள் ஒத்துக்கிறோம், என்ன வேணாலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து வம்சியோட அப்பா அம்மா யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சொல்கிறாங்க வம்சியோட அப்பா, ஒரு கண்டிஷன், உங்களுக்கு கௌதமி கார்மெண்ட்ஸ்னு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அதை வம்சி பேரில் எழுதி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணபிரசாத் சொல்கிறாங்க. மீரா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது மீரா. நம்ம பொண்ணு நல்லவன்னு சொல்லத்தான் இங்கே வந்தோம். அவங்க கேட்ட மாதிரி செஞ்சால் இந்த மேலே போட்ட பழியை நாமளும் ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகும். ஒரு குடும்ப வாழ்க்கை அமைகிறது சொத்தை நம்பி கிடையாது, அதுக்கு நம்பிக்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணபிரசாத் மீராவும் அங்கிருந்து போகிறாங்க. அடுத்து வந்து காகன் ஷேரை பூமி வந்து நரேனை பிடிக்கிறதுக்காக அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க. அப்போ பூமி சொல்கிறாங்க, உண்மையில் அவள் இங்கே வரலன்னா நான் குதிக்கணுமா? அதுக்கு ககன் சொல்கிறாரு, என் அம்மாக்காக உயிரெல்லாம் கொடுப்பேன்னு தயத்தக்க ஆடினப்போ உனக்கு இந்த யோசனை வரலையா? அப்படின்னா இந்த சாக்கில் என்னை கொல்லணும்னு தான் உங்கள் வளர்ந்துக்கிட்ட அண்ணா பிளான் போட்டிருக்காரா? நீ பெரிய மைசூர் மகாராணி பாரு, உன்னை கொண்டுட்டு உங்ககிட்ட இருக்கிற வைரூலியம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி சொல்கிறாங்க, அண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பூமி சொல்கிறாங்க, அவன் வந்துட்டா அப்படின்னு சொன்னதுமே ககனு ஷெரியுமே ஒளிஞ்சிக்கிறாங்க. டார்லிங் நான் வந்துட்டேன், அவசரப்பட்டு கீழே குதிச்சிட்டாத அப்படின்னு நிறைய சொல்கிறாரு. அப்போ வந்து கால் வருது. அப்போ அபூர்வா சொல்கிறாங்க, நிறைய நான் சொல்கிறது கேளு, ஒரு பொண்ணு காதலிக்கிறா, ஒரு வீடியோ வைரல் ஆக்கினால அவளை நீ நம்பாத, எல்லாரும் உன்னை பிடிக்கிறதுக்காக போட்டு ட்ராக் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, ஹலோ மேடம், நீங்கள் பேசுகிறது எதுவும் கேட்கல, அப்புறமா கால் பண்ணுறேன், நான் வந்துட்டேன், இனி பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய சொல்கிறாங்க, நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம், உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பலமாக இருந்துச்சுன்னா இப்போவே நாம் ஓடி போயிடலாம். அப்போ நீ உயிருக்கு உயிராக காதலிச்ச இந்து அவன் என்னடா பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ககனு. உடனே எல்லாருமே வந்து அவனை சுற்றி வளைக்கிறப்போ அவன் வந்து சொல்கிறான் வந்து, சரி நான் கிட்ட வாங்க நான் சொல்லிடுறேன் யாருன்னு, பூமி மட்டும் கேட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ககனையும் ஷெரியும் வந்து கிட்ட வர வச்சுட்டு திருப்பவும் வந்து தண்ணியை காட்டிட்டு தங்கம் ஓடின தங்கத்துக்கு எங்கே ஓடுறேன்னு தெரியாமல் ஒரு வீட்டுக்குள்ளே பூந்துட்டு போய் எல்லா கதவையும் ஓடி சாத்திட்டு அப்போ வந்து அபூர்வாக கால் பண்ணுறாங்க. ஹலோ மேடம், சொல்லு நரேன், அந்த இந்துவோட அண்ணன் என்னை ட்ராப் பண்ணிட்டாங்க மேடம், அந்த வீடியோ நம்பாத, பூமியை நம்பாதன்னு சொன்னேன்ல. என்னவோ மேடம் சிக்னல் கிடைக்கல, அவங்க 2 பேரும் அடிச்சிட்டாங்க, எப்படியோ தப்பிச்சிட்டேன் மேடம். எங்கே இருக்கேன்னே தெரியல, ஏதோ ஒரு வீட்டில் இருக்கேன் மேடம். பணம் கொடுத்ததால நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இந்துவோட லவர் மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன், என்ன நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு ஃபோன் கதைச்சிட்டு திரும்பி பார்த்தா வம்சியோட அப்பா அம்மாலாம் இருக்காங்க. ஒரே ஷாக், தங்கத்துக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. நீ தானே அன்னைக்கு இந்துவோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தானே அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மா, ஆமா ரைட்? ஆமாம், நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் இருக்காமல் யாரா இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ இது உங்கள் வீடா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டம் பிடிச்சி கதவை திறந்தா வாசலில் ககனும் ஷெரியும் இருக்காங்க. எந்த பக்கம் ஓடுற இல்லையேன்னு மாட்டிக்கிட்டுச்சு தங்கம். சொல்கிறாங்க, பொறுக்கி நாயே, உயிருக்கு உயிராக நான் லவ் பண்ண பொண்ணை தப்பாக நினைக்க வச்சுட்டியே, பணம் கொடுக்குறாங்கன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியான்னு சொல்லி பொழந்து கட்டுறாரு. அடுத்து ககனமே பொழந்து கட்டுறாரு, உன்னை இப்படியெல்லாம் சொல்ல வச்சது யாரா அப்படின்னு. சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓட்டம் பிடிச்சிட்டான் அவன்.
அப்புறமா ககன் சொல்கிறாரு அவங்க அப்பா அம்மாவை பார்த்து, நீங்கள் எல்லாரும் தப்பாக நினச்ச மாதிரி என் தங்கச்சி கெட்டவளா? அந்த பொறுக்கி சொன்ன கதையை கேட்டு தாலி கட்டுற நேரத்தில் என் தங்கச்சியை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. நீங்கள் வேணான்னு சொன்னதால் யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கா தன்னைத்தானே அழிக்க துணிஞ்சிட்டா. இப்போவாச்சும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வம்சி பார்த்து சொல்கிறாரு, சாரி மச்சான், நீ பேசும்போது தான் நீ அவ மேலே இவ்வளோ அன்பாக இருக்கன்றதை புரிஞ்சிக்க முடியுது. நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா அவள் தப்பாக நினைக்கலடா, உன்னை அவள் புரிஞ்சுப்பா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சாரி மச்சான், அவள் எல்லாம் முன்னாடியும் சொன்னதால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவசரப்பட்டு வந்துட்டேன். என்னோட அப்பா அம்மா சார்பாக நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. வம்சியோட அப்பா அம்மாவும் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறப்ப ககன் சொல்கிறாரு, உங்கள் மன்னிப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை. வம்சி இந்த காலத்தில் போடுற அந்த 3 முடிச்சு தான் எனக்கு தேவை. அந்த 3 முடிச்சால 2 உயிர் காப்பாற்றப்பட போகுது. ஒன்று உங்கள் பையனை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிற இந்துவோட உயிர், இன்னொன்று வந்து பிணக்கைதியாக இருக்கிற என் அம்மாவோட உயிர் அப்படின்னு சொல்கிறப்போ வம்சி இப்போவே போயிடலாம், இப்போவே தாலியை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஷெரி வந்து கால் பண்ணுறாரு சரத்துக்கு வந்து, ஹலோ மாமா, நாங்கள் வந்து பிடிச்சிட்டோம் அன்றைக்கு கல்யாணத்தை நிறுத்தினவனை அப்படின்னு சொல்கிறாங்க. யாரா அதுன்னு, அவன் பேர் நரேனா, யாரோ ஒரு மேடம் சொல்லி தான் அதை பண்ணாங்களாம். யாரா அந்த மேடம்? அது தெரியல, அவன் தப்பிச்சிட்டான். இப்போ வம்சியோட அப்பா அம்மா எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க இந்து காலத்தில் தாலி கட்டுறன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெரியம்மாவை விட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் முடியாதுடா, இந்த விஷயத்தில் நான் யார்கிட்ட பேச்சும் கேட்க மாட்டேன். இந்துவோட கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் தான் நான் அவங்கள வெளியில் விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே போயிடுறாங்க. போயிட்டு ஷெரி வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ககன் சொல்கிறாரு, சீக்கிரமே தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோ எடுக்க, தாலி கட்டுறதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.